ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதத்தின் 18ஆம் நாளாகிய சனிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை ரட்சித்தவரே, எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தி ஆண்டவரை ஆசீர்வதித்து இந்த நாள் வரையிலே காத்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் இறைவா உம்முடைய இரக்கத்தினாலே ஆண்டவரை நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும் ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். அடியேனையும் ஆண்டு இந்த குழுவையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் 273வது பாடலாகிய ஆவியை மழை போலே ஊற்றும் என்ற பாடலை நம் சாரோடு இணைந்து பாடுவோம். 273வது பாடல். ஆவியை மழை போலே ஊற்றும், பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பரிந்து நீர் பேசியே இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும், அன்பினால் ஜீவனை வேட்டே, ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றேன், பரலோகம் சென்றேன். அன்பினால் ஜீவனை வேட்டேன், என்ப பெருகிலே பொங்கி மகிழ, என்ப பெருகிலே பொங்கி மகிழ, ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போலே ஊற்றும், பிடித்து நீர் தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து, சிதறுண்டலைகிற ஆட்டை, பதராதே நான் தானும் பார்த்தவம் இயேசு, பதராதே நான் தானும் பார்த்தவம் இயேசு, வாக்கியரென்னும் நல்வாக்கை அருளும், வாக்கை அருளும். ஆவியை மழை போலே ஊற்றும், சாத்தானின் கோஷ்டமதிகம், அவன் தந்திர குணங்களின் சேஷ்டை அதிகம்,
சேஷ்டை அதிகம், சாத்தானின் கோஷ்டமதிகம். கர்த்தன் கிறிஸ்துவின் காயத்தினாலே கர்த்திட செய்யும் ஆவியை மழை போலே ஊற்றும். காத்திருந்த பல பேரும் மனம் கடினங்கொள்ளா முன்னே பாதம் சேரும், பாதம் சேரும். காத்திருந்த பல பேரும் தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து, தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து, சொத்தலோகம் வர தூயாவி ஊற்றும், தூயாவி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும். தோத்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தையே நிதம் நீதம் தேடி, நிதம் நீதம் தேடி. தோத்திர கீதங்கள் பாடி பாத்திரராக அநேகர் எழும்ப, பாத்திரராக அநேகர் எழும்ப. பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊற்றும், அருள் மாறி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும். பல ஜாதிகளை இயேசு மந்தையர் கூட்டும், மந்தையர் கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்த பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23 முதல் 31 வசனங்கள். இந்த பகுதியிலையும் இயேசு ஆண்டவர் தன்னுடைய பிரியாவிடையை பற்றி தம் சீடர்களுக்கு பேசுகின்றார். அதை சீடர்கள் கேட்டு துயர் உறுகிறார்கள். இப்படி துயர் உறுகிற போது அவர் சொல்லுகிறார், நான் போனாலும் உங்களோடு கூட இருக்கும்படியாக துணையாளராகிய தூய ஆவியரை அனுப்புவேன். ஆகவே அவர் வந்து உங்களை சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்துவார். நீங்கள் அமைதியாக உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள், போய் ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதான் நீங்கள் நான் பார்க்குறோம். அதற்கு இயேசு யூதாஸ்காரியோத்து, யூதாஸ் அல்ல மற்றவர், அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்லுகிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார். அதாவது என் மேலே அன்பு வைத்திருக்கிறவங்க, என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் நானும் என் பிதாவும் வருவோம். அது மட்டுமல்ல, என் தூய துணையாளரையும் நான் அனுப்புவேன் என்று பின்னாடி சொல்கிறார். அதான் சொல்கிறார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்று சொல்கிறார். என் மீது அன்பு கொண்டிராதவர்
நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். ரொம்ப அழகாக சொல்றார் பார். நீங்க எங்கூட இருந்ததை விட அதிகமாக இருக்க போறது துணையாளராகிய தூய ஆவியரோடு தான். நான் உங்க கூட 3.5 வருஷம் தான் இருந்தேன். ஆனால் அவர் உங்களுடைய மரண வரையில் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய ஊழியங்களோடு இருப்பார், உங்களுடைய கரத்தின் கிரியைகளோடு இருப்பார். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களோட வருவார், உங்களுக்கு ஆலோசனை தருவார், உங்களை ஆற்றுப்படுத்துகிறவர் அவர்தான். அதனால்தான் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம கம்ஃபர்டர், அட்வொகேட் என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? பேராக்ளைட்டோஸ், கிரேக்க வார்த்தையில் பேராக்ளைட்டோஸ் என்று சொன்னால் நமக்காக வாதாடுகிறவர் என்று பொருள். அப்போ அவர் சொல்றார், என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவர். தந்தை அனுப்புகிறார். எங்கிருந்தோ அவர் தனியாக புறப்பட்டு வரல, அவர் தந்தைக்குள்ளாயிருந்து புறப்பட்டு வருகிறார் இல்லையா? அதனால்தான் அவர் துணையாளர் என்று நம்ம பார்க்கிறோம். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்கின்றார் இல்லையா? அமைதியை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன், என் அமைதியை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அப்போ நான் என்னென்ன செய்தேனோ அதை விட மிக சிறப்பான காரியங்களை தூய ஆவியானவர் உங்களுக்கு தருவார். மாத்திரமல்ல, அவர் வருகிற போது ஒரு நிறைந்த அமைதி உங்களுக்கு இருக்கும் என்பதில் நாம் எந்த சந்தேகம் இல்லை. நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. அழகா சொல்றார், நான் தருகிற அமைதி உலகம் தருகின்ற போன்றது அல்ல. உலகம் தருகின்ற அமைதி என்ன? இன்னைக்கு ஒருவேளை எல்லாருமே சொல்றது, ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு கஷ்டம் வந்தால் ஆண்கள் சொல்வது, கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தால், மது அறிந்தினால் அந்த கஷ்டம் போயிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதெல்லாம் காணல் நீர். அது சாதாரண ஒரு குறைவான நேரத்தில் தான், அந்த போதை இருக்கிற வரையில தான் அந்த கவலையை அவங்க மறப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க குடிக்க ஆரம்பித்து உடல் தான் கெட்டு போகிறது. ஆனால் ஆண்டவர் தருகிற அமைதி அது நிறைவான அமைதி இல்லையா? இன்னைக்கு பணத்தை தேடி, பொருளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், மன அமைதியை இழந்திருக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு அமைதி இல்லாமல், அதாவது சமாதானம் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், கணவன் மனைவி பிரிகிற நிலைகள், இதனால் குடும்பங்கள் பாதிக்கப்படுது, பிள்ளைகள் பாதிக்கப்படுது, அவருடைய சைக்காலஜி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிறைய ஆய்வுகள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அமைதியை நம்ம பெறுவதற்காக நம்ம எங்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவரை நீங்கள் வேண்டினால் அவர் உங்களுக்குள்ள நிறைவான அமைதியை தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவரை நீங்கள் அழையுங்கள் என்றுதான் இங்கே சொல்றார். அவர் உலகம் தருகிற அமைதியை போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ரொம்ப அழகா சொல்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். மருள என்று சொன்னால் நம்முடைய இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போவது, அவநம்பிக்கையோட வாழ்வது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இல்லாம விசுவாசத்தோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, நம்பிக்கை விட்டு விடாதீங்க. கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிறார். சொல்றாரு, நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே இல்லையா? சொல்றார், நான் போறது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா திரும்பி வருவேன். எப்படி திரும்பி வருவேன் சொல்றாருன்னா, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். சொல்றாரு, தந்தை என்னை விட பெரியவர் என்று சொன்னால் இந்த திருத்துவத்தில் யாரும் பெரியவர்கள் சிறியவர்கள் அல்ல. ஆனாலும் அவர் மீது வைத்திருக்கிற அந்த மரியாதையை இங்கே குமாரன் வெளிப்படுத்துகிறார். அதனால நீங்க என் மீது அன்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக பிதாவையும் நேசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இனி நான் உங்களோடு மிகுதியாய் பேசுவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள், இங்கிருந்து போவோம் என்று சொன்னார். அப்போ ஏசாண்டவருடைய இந்த கடைசி நேரம் மிக குரூஷியல் டைம் என்று சொல்லுவார்கள். இட் இஸ் வெரி குரூஷியல் டைம். இந்த நேரத்தில் அவர்கள் மிக அதிகமாக இயேசுவை அவர்கள் நேசிக்க வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தூய ஆவியானவரை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காரியங்களை சொன்னார். ஏன் பிதாவை பெரியவர் என்று சொல்லுகிறார்? ஆனால் இன்னைக்கு தியாலஜி என்று சொல்லுகிற போது இறையலான்னு சொல்றாங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும்
அந்த 3 பர்சனாலிட்டிஸ், 3 நபர்கள் அல்ல, அந்த பர்சனாலிட்டிஸ், அந்த குணங்கள், அது கேரக்டர். இப்போ ஒரு மனிதனுக்கு கூட தகப்பன் என்கின்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அவரே அவருடைய தகப்பனுக்கு மகனாக இருக்கிறாரு, அவரே அவருடைய மனைவிக்கு கணவனாக இருக்கிறாரு இல்லையா, அவருடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார், மற்றவர்களுக்கு சகோதரனாக இருக்கிறார். இந்த மாதிரி பல கோணங்களிலே ஒருவரை நம்ம பார்க்குறோம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் கூட இந்த குணங்கள் தான். அதே நேரத்தில் பிதாவை ஏன் இங்கே கொஞ்சம் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்கிறாருன்னா, யூதர்கள் பிதாவை தான் கடவுளாக வணங்குறாங்க. இயேசுவை அவங்க இன்று வரையில கூட அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரியும். அதனால் இயேசுதான் பிதாவினிடத்துக்கு போகிறவர், பிதாவை காண்பிக்கிறவர் என்கின்ற செய்தியை இங்கே அழுத்தமாக இயேசு சொல்லுகிறார். அந்த செய்தியை சொல்லுவதற்காக தான் சொல்றாரு, நான் போகிறேன், ஆனாலும் உங்களுக்கு ஒரு தூய ஆவியானவரை, தேற்றரவாளனை அவர் நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், இக்கட்டான நிலைமையில, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, பிரச்சனைகளிலே, இல்லை வாழ்க்கையில பெரிய பாரங்களிலே நாம் சிக்கி தவித்தாலும் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிற போது அவர் நமக்கு தருகிற சமாதானம் பெரிய சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. இல்லையா, நம்ம அது உலகத்தில் தேடி கிடைக்காது. உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் தேடுறாங்க, போகிறாங்க, நிறைய இடங்களுக்கெல்லாம் செல்கிறாங்க, மலைகளுக்கு செல்கிறாங்க இல்லையா, நிறைய காரியங்களை செய்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனால் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த நிம்மதியே இல்லை. திருப்பி பழைய வாழ்க்கை, திருப்பி பழைய சண்டை இல்லையா, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு என் அமைதியை தருவேன், என் சமாதானத்தை தருவேன், என் சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் உலகம் தருகிற மாதிரி சமாதானம் அல்ல என்று சொல்றார் இல்லையா. அதான் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். அந்த டிவைன் பீஸ். டிவைன் பீஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, நீங்க யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காம, எல்லார் மேல அன்பு செலுத்தி, மனித நேயத்தோடு எல்லாரோட அன்பா இருக்கும்போது, எல்லாரையும் நேசிக்கிற போது, சாதி மதம் இனம் மொழி பேதம் கடந்து நீங்கள் நேசித்தால் உங்களுக்குள்ள ஒரு நிறைவான அமைதி இருக்கும், நிறைவான சமாதானம் இருக்கும் இல்லையா. என்னை போல பிறனை நேசிக்கணும், அதுதான் தாரக மந்திரம். அதை விடுத்து விட்டு நான் மற்றவர்களே நான் பெரியவன், நான் எல்லாரையும் விட சிறந்தவன், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, பதவி இருக்கிறது, எல்லாரும் எனக்கு அடிமைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடிமைப்படுத்துகிற அந்த எண்ணங்கள் தான் நமக்கு சமாதானத்தை இழக்க செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மை தள்ள விடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருமால அன்பு செலுத்தி நாம் சமாதானமாய் வாழ வேண்டும். அதற்கு தூய ஆவியானவர் தான் நம்மளை வழிநடத்துகிறார். ஏன்னா அவர் தான் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அதனால்தான் அவருக்கு பேரே தேற்றரவாளன், ஆறுதல் தருகிறவர், கம்ஃபர்டர் என்று ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்காக அவர் வாதாடுகிறார். ஒரு கோர்ட்டில் போய் ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், கேஸ் கொடுக்குறோம். அப்போது கோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, வாதாடுறாங்க. வாதாடுகிற போது நமக்காக யார் வாதாடுறது? வக்கீல் தான் வாதாடுவார் இல்லையா. வாதாடி என்னுடைய தரப்பு நியாயங்களை எல்லாம் அவர் சொல்லி ஜட்ஜி கிட்ட பேசும்போது அது நியாயமாகப்பட்டால் ஜட்ஜி நமக்கு விடுதலை செய்து வைப்பார். அதுபோல தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காய் வாதாடுகிறவராக இருக்கிறார். அதான் ரோமர் 8:26 வாசிக்கிறோம், நமக்காக பரிசுத்த ஆவியானவர் இரவு பகலாக ஏக்கங்களோடு பெருமூச்சுகளோடு அவர் வாதாடி கொண்டிருக்கிறார், வாதாடுகிறார். ஆகவே நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய் வாதாடுகிறார், நம்ம மேல வைத்திருக்கிற இரக்கம் கிருபை நிமித்தமாய் வாதாடுகிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, எனக்குள்ளே வாரும், எனக்குள்ள சமாதானத்தை தாரும், என் குடும்பத்துக்கு சமாதானத்தை தாரும், என் திருச்சபைக்கு சமாதானத்தை தாரும், என்னுடைய தேசத்துக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி நாம் அழைப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களுக்காக துணையாளராகிய தூய ஆவியரவை ஆண்டவரே தந்தவரே, இதோ இந்த மகிழ்ச்சியான பெந்தேகோஸ்தே ஆண்டவரே நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தில் எல்லா ஆலயங்களிலும் மிக சிறப்பாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாயிருக்கிறோம். இம்மட்டமாய் காத்தவர் இனிமேலும் ஆண்டவரே இந்த திருநாளை மிக சிறப்பாய் கொண்டாடி உம்முடைய ஆவியானவரை பெற்ற நாங்கள் ஆண்டவர் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையின் பிறந்த நாளாக நாளைக்கு நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். நீங்கள் திருச்சபைகளை எப்படி நாங்கள் பாவித்து கொண்டிருக்கிறோம், எப்படி அணுகி கொண்டிருக்கிறோம், திருச்சபையினால் எத்தனை மக்கள் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க கிருபை தார். ஆண்டவர் இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு ஆண்டவர் பிதாவினிடத்தில் போகிறார், அவர் எங்களுக்காக ஆவியானவரை தரப்போகிறார்.
அவர் வந்து எங்களை ஆற்றப் போகிறார், தேற்றப் போகிறார், எங்களை வழிநடத்த போகிறார், எங்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தரப்போகிறார் என்ற செய்தியை கேட்டோம். என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை நாங்கள் கலங்கி தவிக்கிறோம், கைவிடப்பட்டிருக்கிறோம், ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம், துணைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம், சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். ராஜா, ஐயோ என் குடும்பத்தில் சமாதானமே இல்லையே, எப்பொழுதும் சண்டையா இருக்கிறது, எப்பொழுதும் பிரச்சனையா இருக்கிறது, கணவரின் இடத்துல சரியாய் பேசுவதில்லை, மனைவியின் இடத்துல சரியாய் பேசுவதில்லை, பிள்ளைகள் இடத்துல சரியாய் பேசுவதில்லை, வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, எல்லாரையும் நான் பகையாய் பார்க்கிறேனே என்று சொல்லி குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், திருச்சபையில கூட ஆண்டவரே இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே, பல்வேறு காரணங்கள் அதற்காக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விடுத்து சமாதான தூதுவர் எங்களோடு கூட இருக்கிற போது ஆண்டவரே, நிறைவான சமாதானத்தை குடும்பத்தில், எப்படி திருச்சபையில நாங்கள் பணியாற்றுகிற ஸ்தலத்தில், எப்படி தேசத்தில் நீர் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க. தாம் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே தூய ஆவியானவரை மழையாய் பொழிய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடும். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் என் தேவன் ஆவியானவர் சந்தித்து அவர்களுக்கு சமாதானத்தை தந்து அவருடைய அமைதியை ஆண்டவரை இலைநாட்ட வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த காலை நேரத்தில் என்னோடு இணைந்து இந்த ஊழியத்தில் இருக்கிற அவருடைய நண்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் தலைமுறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மறைத்து கொண்டு எல்லா தேவையையும் செய்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தன் இல்லத்தை திறந்து கொடுத்து இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படியான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறேன். நன்றி செலுத்தும் ராஜா. இது இசைவழி பயணத்தில் உடன் இருக்கிற அவருடைய சாக்கு சாருக்காக, பெருமையான டீச்சருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காய், பணிகளுக்காய், சாருடைய அந்த மியூசிக் கிளாஸுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிற போது நம்முடைய கிருபை அவரோடு கூட தங்கியிருந்து வழி நடத்தட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவை இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல்களை நீர் அறிகிறீர். நல்ல ஒரு தலைவரை எங்களுக்கு தாரும். உலக நாடுகளில் அமைதி சமாதானத்தை தாரும். போர் பதற்றங்கள் எல்லாம் மாற்றும். ஆண்டவர், இந்த இறை வார்த்தைகளை பல்வேறு நாடுகளிலே, இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குறிப்பாய் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலே அமைதியை சமாதானத்தை தாரும். பரவலாக நல்ல மழை தருகிறீர். இன்னும் அதிகமாக குறிப்பாக எங்கள் பகுதியிலே ஆம்பூர், வேலூர், திருப்பத்தூர் போன்ற பகுதிகளில் மழை இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக மழை தந்து இப்படி பூமியை நினைவித்து ஆண்டவரே, புல் பூண்டுகள், ஆடுகள், மாடுகள், ஆண்டவரே, வயல்வெளிகள், விவசாயிகள் பெருகும்படியாக அவர்கள் சிரித்து மகிழும்படியான ஒரு சூழ்நிலைகளை, சந்தோஷப்படும்படியான சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். அதிகமான மழை எதிர்பார்க்கிறோம். மழைக்காக கெஞ்சுகிறோம், ஜபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே, எப்படிய கர்த்தாவே, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக நேற்று தினத்தில் கூட கலந்தாய்வு, போதகர்கள் கலந்தாய்வு நடந்தது. அமைதியாய் நடைபெற்று கொண்டிருந்த கலந்தாய்வில் திடீரென்று சலசலப்பும் கைகலப்பும் ஏற்பட்டு ஆண்டவரே, ஒரு அமைதியை இழந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட நிலைமைகள் வராதபடி திருச்சபையில் விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி ஒருவர் நேசித்து வாழ கிருபை தாரும். எல்லாம் பிரச்சனைகளை தீரட்டும் ஆண்டவர். இதோ அநேக ஆயர்கள் வந்து சென்றார்கள். அவர்கள் கலந்தாய்வில் திருச்சபையில் கிடைத்தது, கிடைக்காத ஆயர்களும் உண்டு. அவர்களையும் மனதில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் அவர்களுக்கு திருச்சபைகள் கிடைக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும், ILC பொறுப்பாளர்களையும், ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிராஜா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாளில் இதோ பிறந்த நாளையும் ஆண்டவர் திருமண நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வாணியம்பாடி திருச்சபையில் வசிக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற திருமதி சுதா பிரான்சிஸ் அம்மா அவர்களுடைய அன்பு மருமகள் ஆண்டவரே, சென்னையில் ESI ஹாஸ்பிட்டல் KK நகரில் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. திருமதி ஈரின் இளமதி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது உம்முடைய திவ்ய பிரசன்னம் அன்பு சகோதரியோடு இருக்கட்டும். இந்த நாள் வரையிலே எபினேசராக இருந்தது காத்ததை போல இமானுவேலராக இருந்து வழிநடத்தும். அந்த செவிலியர் பணியானது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய கணவர் கவினுக்காக 2 ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சென்னையில் வசிக்கிற போது உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அவளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக உடைய ஆம்பூர் இமானுவேல் உத்தரன் திருச்சபையுடைய அன்பு தலைவர் திரு ஆண்டவரே வில்சன் ஆசிரியா ஆண்டவரே ஆசிரியருக்காக நான் ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் ஒரு ஆண்டவர் ஃபங்க்ஷனில் திடீரென்று இறங்கி வருகிற போது கீழே ஆண்டவர் விழுந்து அடிபட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது சிகிச்சையில் இருக்கிறார். ஆண்டவர் எந்த பெரிய ஆபத்து வராதபடிக்கு அவரை உம்முடைய ரத்தம் பாய்ந்த கரத்தினாலே இந்த காயங்களை தொட்டு ஆற்றி உள்ளே இருக்கிற நாடி நரம்புகள், தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவர் சுகத்தோடு மீண்டுமாக ஆலயத்துக்கு வந்து தன்னுடைய பொறுப்புகளை தொடரவும், ஊழியத்தை தொடரவும் ஆண்டவரே நீர் கிருபை தருணமா ஜெபிக்கிறோம். எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடும் வராதபடி மருத்துவர்கள் வேகமாக ஆண்டவர் சிகிச்சை கொடுத்து சீக்கிரமாக சார் அவர்கள் ரிகவரி பண்ண கர்த்தர் கிருபை தாரும். கொடுத்து கொண்ட சிகிச்சைகள் பலன் அளிக்கட்டும். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே. பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக விளங்கும்
என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறேன். இதனால ஆண்டவரே, இதோ பயந்து போயிருக்கிற இந்திரா டீச்சருக்காக, ஐரம்மாவுக்காக, இதை குறிப்பாக ஏஞ்சி அக்காவுக்காக நான் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிறார்கள். எல்லாருடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவர் சீக்கிரமாக சார் அவர்கள் ஆண்டவரே தன்னுடைய ஊழியத்தை தொடர கர்த்தர் கிருபைத்தார். இந்த ஊழியத்தின் சார்பாக கூட நாங்கள் குழுவாய் ஆண்டவரை சேர்ந்து ஆண்டவரை ஒரே மனதோடு சாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ராஜா, பரிபூர்ண சுகத்தை இந்த தேவனே நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதே போல தொடர்ந்து காலை நேரத்தில் பலவீனமாக இருக்கிற என்னுடைய மூத்த 1000 மக்களுக்காக என்னுடைய ஆண்டவரே மேரி தங்கராஜ் 1000, என்ஜே பொன்லிஸ் 1000, சுகிர்தம் 1000, ஜெயமணி ஜாஷு 1000, ஆனி எட்வின் டேவிட் 1000, கெம்ப் கேத்ரின் அம்மா, சாரதா நர்ஸ் அம்மா, மிர்லா சாமியல் அம்மா, என்னுடைய ஜீவாப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர், ஜெயசலன் ஐயா, என்னுடைய மேத்யூஸ் அப்பா, சௌந்தரன்யம்மா, அன்பு சகோதரி பீவலாக்கா, தென்னரசனன், பிள்ளைகள் ஜெமி ஜெனி, என்னுடைய அருமையான ஆண்டவர் பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய ஏஎல்சி சேர்ந்த அண்ணாமலை ஐயா, வயலட் அம்மா, அவருடைய எல்எஸ் மோகன்தாஸ் ஐயா, மிஸ்டர் சிந்திரா பிரேமா, ஏசுடியன் சார், கனகமணி ஏசுடியன் சாருக்காக, புஷ்பம் செல்வம், ஜெஸ்ஸி டேனியல் அம்மாவுக்காக, என்னுடைய லீலா சாம் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ வயதானவர்கள், தாய்மார்கள், 1000 மக்கள், ஆயர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். தொடர்ந்து இந்த நாளிலே அவருடைய ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரை இந்த ஊழியத்தின் சார்பாக எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்து தந்து வழிநடத்த ராஜா. அப்படி கிருபை நாளைகளை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து வழிநடத்தும். அப்படி ஆவியானவர்களை தார். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம்மை ரோடு கொடுப்பதாக. ஆமென்.